தென்னாடுடைய பெரியவா போற்றி, பெரியவா போற்றி, பெரியவா எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, இறைவா போற்றி, இறைவா சர்வஜா சர்வவியாபிமா பெரியவா சரணம், மகா பெரியவா சரணம். சர்வஜா சர்வவியாபிமா பெரியவா சரணம். மாய பிறப்பருக்கும் மகா பெரியவா போற்றி, மாய பிறப்பருக்கும் மகா பெரியவா போற்றி. அபார குண சிந்தும் ஜானது சாத்திரப்பணம் ஸ்ரீ சந்திரசேகர குரு பிடமாமதனம் கலிதேவ காட்சி டிக்ஷன் பிரத்யேகமாக மகாபிரியோட பக்தர்களுக்கு ஏற்பட்டு கொண்டிருக்கும் அனுபவங்களை ஒவ்வொரு நாளும் ஒரு அனுபவம் வந்து தலைப்பு. அனுபவத்தோட தலைப்பு பெரியவா காப்பாற்றிடுவான்னு சொன்னேனே, பெரியவா காப்பாற்றிடுவான்னு சொன்னேனே. இந்த சேனல் இதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா பண்ணுங்கள், தனிமையாக பாருங்கள். நீங்கள் கேள்விப்படாத அனுபவங்கள் ஒவ்வொரு நாளும் வரணும், ஒவ்வொரு எபிசோடும் வரணுன்றது பெரியவா கொடுத்த பிச்சையில் நான் சொல்லிகிட்டு இருக்கேன். அது எனக்கு தெரியும். பெரியவா அதனால தான் என்னையே படைச்சாருன்னு எனக்கு தோணின்னு இருக்கு என் மனசில். அது ஒரு பேராசையான்னு தெரியாது, தப்பானு தெரியாது, எனக்கு அப்படி தான் தோணின்னு இருக்கு. ஏன்னா அந்த மாதிரியான அனுபவங்கள் என்கிட்ட தானே வருது. நீங்கள் கேட்குற மற்ற இதுலேயும் வராமல் இருக்கலாம். இது வந்து சேலம் ஸ்ரீ ரவி மாமா சொல்லியிருக்கார். அவர் சொல்கிறார், பிரதோஷம் மாமா சொல்லி இவருக்கு வந்து ஸ்ரீ ராமசாமி ஐயர், ராமசாமிங்கிறவரை இவருக்கு தெரியும். அவர் வந்து மகாபரிவாலோட அத்தியந்த பக்தராம். மெட்ராஸில் ஹோட்டல் பிரசிடெண்ட் அப்படிங்கிறதுக்கு எதிர்க்க இருக்கக்கூடிய சந்திரபானு அப்படின்ற தெருவில் ஒரு வீடு, இண்டிபெண்ட் ஹவுஸில் அவர் இருக்கார். பிரசிடென்சி காலேஜில் அவர் இங்கிலீஷ் ப்ரொஃபஸராக இருந்திருக்கார், ஹெச்ஓடியாகவே இருந்து அவர் ரிட்டையர் ஆகியிருக்கார். அது வந்து இவர் பிரதோஷமாமா இவரை சேலம் ரவி மாமா கூப்பிட்டு, நீ அவரை போய் பார்த்துட்டு அவருக்கு நிறைய அனுபவங்கள் நடந்திருக்கு, அவருக்கு பெரியவாளுடையது, அதெல்லாம் நீ நோட் பண்ணிடுவா அப்படின்னு. எதுக்கு நோட் பண்ணி வந்திருக்கான்னு இப்போ சொல்லணும். அவர் சொல்கிறத நீங்கள் கேட்டீங்களோ இல்லையா, இப்போ நான் சொல்கிறத கேட்பீங்க இல்லையா, அதுக்காக தான் பெரியவா பண்ணியிருக்கா அப்படின்னு எனக்கு தோணின்னு இருக்குது. பிரதோஷ மாமா சொல்கிறார், பிரதோஷ மாமாவுக்கு தான் நம்ம நமஸ்காரத்தை சொல்லணும். அவர் தான் இந்த அனுகிரகத்தை நம்மளுக்கெல்லாம் பண்ணியிருக்கார். இவர் என்ன பண்ணார், அதில் அவர் சொன்ன அனுபவத்தை ஒன்று சொல்கிறார். இவர் கிளம்பி இவர் வந்து ராமசாமி பெரியவா தரிசனத்துக்கு போயிருக்கார். அப்போ வந்து மயிலாப்பூரில் பெரியவா இருந்திருக்கலாம். அவர் ராயப்பேட்டையோ மயிலாப்பூரோன்னு சொல்கிறார். எனக்குன்னா மயிலாப்பூர் அந்த சான்ஸ்கிரிட் காலேஜாக இருக்கலாம்னு தோன்றுறது. இவர் போயிருக்கார் மத்தியானம் 2 மணி. அப்போது இவர் போன போது ராமசாமி அப்போ வந்து இவர் பெரியவா வந்து பிக்ஷாலாம் முடிஞ்சு படுத்துட்டுருக்கார், அவர் சயனத்தில் இருக்கார். அப்போ வந்து இவர் அங்கே நிற்கிறார். அப்போ என்ன பண்ணுறா, திடீர்னு ஒரு பெரிய அந்த சினிமாலாம் நடக்கிற மாதிரி ஒரு பரபரப்பு. 2 பெண்மணிகள் ஓடி வரா, அலறிண்டே ஓடி வராலாம், ஒன்று கத்திண்டு ஓடி வரா. எப்படி அந்த சிச்சுவேஷன் இருக்கும்னு நம்ம நினச்சி பார்த்துக்கணும். அதில் வந்து ஒரு பெண்மணி வந்து ஒரு துணியில் முழுக்க சுருட்டி இருக்குது. ஒரு குழந்தையோட முகம் மட்டும் தெரியறது போல் இருக்குது. சின்ன குழந்தை, கை குழந்தை மாதிரி இருக்குது. உடம்பு முழுக்க ஒரு துணியில் சுற்றி இருக்குது. அதை வச்சுட்டு இருக்கா. அவள் வந்து அந்த குழந்தையோட தாயார் கூட வந்து அவளுடைய ஃப்ரெண்டு ஒரு பொம்பளை, அவர் பெண்மணி, 2 பேரும் மிடில் ஏஜ். ரவி மாமா சொல்கிறார், அந்த மிடில் ஏஜில் இருக்கவ தான் பேச ஆரம்பித்தா. ஏன்னா அவளுக்கு பெண்மணிக்கு அந்த யார் குழந்தையோட தாயாரோ அவளுக்கு அழுக இருக்கும், பேச முடியாது. அதனால் இவ பேசுகிறாலாம் பெரியவா கிட்ட. இவ சொன்ன உடனே கண் காமிச்சா அந்த ஃப்ரெண்டு. உடனே அந்த பெண்மணி என்ன பண்ணால், பெரியவா எதிர்க்க அந்த குழந்தைய போட்டுட்டா, கிடத்திட்டு அந்த துணியையும் குழந்தை மேலே இருக்கக்கூடிய துணியையும் பரத்தி இப்படி வச்சுட்டா. குழந்தை ஒன்றும் அதை மூவ் பண்ண போகிறதில்ல. ஏன்னா குழந்தைக்கு வந்து எந்த ஒரு உடம்பில் மூமெண்ட்டும் இல்லாமல் இருக்குது, கண்ணை திறக்காமல் இருக்குது, உடம்பு அசையலை. அந்த மூச்சு விடுறதுக்கு ஏதாவது இப்படி மூவ் ஆகுமே, அது சொல்கிறது விழா எலும்பு அதெல்லாம் ஒன்றுமே நடக்கலை, ஒன்றுமே பார்க்க முடியல. அதுதான் ராமசாமி வந்து எழுதியிருக்காராம். இப்படி இருக்குது. அவள் சொன்னாலும் அந்த பொம்பளை சொன்னாலும், நாங்கள் வந்து இந்த குழந்தைக்கு திடீர்னு உடம்பு சரியில்லாமல் போயிடுத்து, மவுண்ட் ரோட்லேருந்து ஆரம்பித்து ட்ரிப்ளிகேன் வழியாக மயிலாப்பூர் வர வரைக்கும். அதனால தான் நான் மயிலாப்பூரில் பெரியவா இருக்கான்னு நான் சொன்னேன். ராயப்பேட்டாலாம் பார்த்து எல்லா இடங்கள்லையுமே கிட்டத்தட்ட ஒரு 30-40 டாக்டரை பார்த்துட்டோம். எல்லா டாக்டரும் ஒரே மாதிரி சொல்கிறா, இந்த குழந்தைய வந்து உயிர் பிழைக்கிறது கஷ்டம்னு சொல்லிட்டா. இந்த குழந்தைக்கு டிப்தீரியா அப்படிங்கிறா. அதாவது இந்த சளி மார்பில் கட்டி
அது வந்து கல் மாதிரி ஆகிடுமா, அந்த மாதிரியானது இந்த குழந்தைக்கு ஆயிடுத்து. அதனால் இந்த மூச்சு விடுறது இனிமேல்லாம் அதை சரி பண்ணி கொண்டு வர முடியாது, அது ரொம்ப மோசமான ஒரு ஸ்டேஜுக்கு போயிடுத்துன்ட்டு எல்லாரும் ஒரே மாதிரி சொல்லிட்டாலாம். அது 30 டாக்டரோ ஏதோ 40ஓ 30ன்னு எடுத்துட்டா கூட 30 பேர் கைவிட்டதை பரமேஸ்வரன் கைவிடுவாரானா பரமேஸ்வரன் ஆகிடுது இல்லையா? அது நானே சொல்லிட்டேனே, அவர் எப்படி விட முடியும்? அதனால் நான் சொன்னேன், இந்த ஃப்ரெண்டு சொல்கிறா, நான் இவளுக்கு சொன்னேன், நீ அவள் வந்து கிட்டத்தட்ட இந்த குழந்தை நம்ம காப்பாற்ற முடியலேன்னு கதறா. அவளுடைய குழந்தை இல்லையா, பெண் குழந்தை அது. நான் சொன்னேன், அப்போ தான் திடீர்னு ஞாபகம் வந்திருக்கும். பெரியவா ஞாபகம் எப்படி வரும்? அதெல்லாம் அவ்வளோ சீக்கிரம் வந்துடாது. பெரியவான்னு சொல்லிகிட்டே இருக்கவாளுக்கு தான் பெரியவா ஞாபகம் இருக்கும். பெரியவாளை பார்த்துடலாம், பெரியவா போய் காமிச்சுடலாம் அப்படின்னு வந்தாலாம் குழந்தைய தூக்கிண்டு. அதுதான் இப்போ வந்திருக்கா. அவளுக்கு அப்போ தான் ஞாபகத்தில் வந்திருக்கு. முதல்லே தெரிஞ்சுதான் முதல்ல வந்திருப்பா. அந்த கஷ்டத்தை அந்த குழந்தை அனுபவிக்கணும், அவள் அம்மா அனுபவிக்கணும், இந்த குழந்தையோட தாயார் இந்த ஃப்ரெண்டை கஷ்டப்படுத்தணும், எல்லாமே எழுதியிருக்குல்ல, எல்லாமே மேலே எழுதியிருக்கிறதுனால தான் நடக்கிறது அப்படின்னு எனக்கு தோன்றுறது. அப்போ வந்து பெரியவா கிட்ட வந்து அந்த மாதிரி கடைசியாக நான் தான் இவளை அவளுக்கு கொஞ்சம் ஆறுதல் சொல்லி கூப்பிட்டு வந்திருக்கேன், பெரியவா காப்பாற்றிடுவா அப்படின்னு சொன்னேன். எல்லாத்தையும் சொல்லிட்டா. சொல்லி முடிச்சோன்னே பெரியவா சொல்கிறா, சரி அழாத. அந்த யார் அழாதன்னு யாரை சொன்னார்னு அந்த குழந்தை, பெண் குழந்தையோட சின்ன குழந்தை, ரொம்ப அதனோட அம்மாவை சொல்கிறாரு, அழாத, குழந்தையோட பேரை சொல்லி கூப்பிட்டேன் அப்படின்னாரு. அவள் திருப்பி ஓணும் கதறா. ஏன்னா அது என்ன, இவ்வளோ கதறா அழறா கத்தரா, அந்த குழந்தை அசையாமல் இருக்குது. அங்கே எவ்வளோ கதறி இருப்பா, அழுதுருப்பா, வழியிலலாம் எவ்வளோ கதறி இருப்பா, கையில் குழந்தைய வச்சுட்டுருக்கா, அதுக்கெல்லாம் அசையாத குழந்தை இப்போ அசையுமா? பெரியவா சொல்கிறான்னா, குழந்தை காதில் அதோட பேரை சொல்லி கூப்பிடு அப்படின்னாராம் அந்த அம்மா கிட்ட. அவள் வந்து கீழே முட்டிக்கால் போட்டுண்டு குழந்தை காதில் 2 வாட்டி அழுதுண்டே, அழுக எப்படி வராமல் இருக்கும், அந்த பொண்ணோட பேரை சொல்லி 2 வாட்டி தான் கூப்பிட்டாலாம். குழந்தை உடம்பு இப்படி சிலிர்த்து தான், அப்புறம் உடம்பு இப்படி ஆடித்தான், அப்புறம் கண்ணை திறந்து தான் அம்மாவை பார்த்தது, சிரிச்சுது. உடனே அவளுக்கு அழுகையில் ஓன ஆனந்தம், அப்படியே குழந்தைய தூக்கி வச்சுட்டாலாம் மேலே. நான் சொன்னேனே பெரியவா காப்பாற்றிடுவான்னு சொன்ன பற்றியா அப்படின்னாலாம். அப்போ எப்படி ஒரு அனுகிரகம் பெரியவா பண்ணியிருக்கா. பெரியவா சிரிச்சுட்டே அனுகிரகம் இப்படி பண்ணிவிட்டு அமிச்சாராம். கிளம்பி போனாலும் அவர் சொல்கிறார், ரவி மாமா எப்பேற்பட்ட ஒரு அனுகிரகம். அவர் கூடவே இருந்த ராமசாமி பார்த்துருக்கார். பார்த்ததை அவருடைய கலெக்ஷன் வந்து ஒரு புஸ்தகத்தில் எழுதியிருக்கார். அது அப்புறம் தான் பண்ணார். என்கிட்ட எல்லாத்தையும் சொல்லிட்டார், அதை நான் நோட் பண்ணி வந்துட்டேன் அப்படின்னு சொன்னார். அவர் சொன்னதை நம்ம சொல்கிறோம், நம்ம அந்த புஸ்தகத்தை பார்க்க வேண்டாம், ஏன்னா பெரியவா பண்ண அனுகிரகம் இல்லையா, அது என் மூலமாக இப்போ வருது. ஜெய் ஜெய்சங்கர் ஹரிசங்கர் மகாபெரிய பாதவேஸ்வரம், மகாபெரிய பாதவேஸ்வரனம்.